கும்பம் ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குழந்தைகளோட முடிவால ஏற்பட்ட அதிருப்தி காரணமாவே ரொம்பவும் மனக்கவலையில இருந்திருப்பீங்க. கும்பம் ராசி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எப்போதுமே சுதந்திரமாக நல்ல அறிவுத்திறனோடு வளர்க்க வேண்டும் என்று நினைப்பவங்க. ஆனா உங்களை 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது ஏற்படும் கிரகங்களின் தாக்கமும் சில நேரங்கள்ல பிள்ளைகளால் மனவேதனையை தரும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பல சுகபோகங்களை தியாகம் செய்து அவங்கள ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்க வளர்ந்த பிறகு உங்களின் ஆலோசனைகளை கேட்காம தங்களோட எதிர்காலம், கல்வி, வேலை அல்லது வாழ்க்கை துணை குறித்த முடிவுகளை தன்னிச்சையா எடுக்கும்போது தான் உங்கள் மனம் உடைந்திருந்திருக்கும். அந்த முடிவுகள் தவறா போகும் என்று உங்களுக்கு தெரிந்தாலுமே அதை அவங்க இடத்துல புரிய வைக்க முடியாத ஒரு கயிறு நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். அவங்களுடைய சில பிடிவாதமான முடிவுகள் உங்க குடும்ப கௌரவத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலேயோ அல்லது அவங்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையிலேயோ அமைந்திருந்திருக்கும். அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல பிள்ளைகளால மனவேதனையை தந்திருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க உங்க பிள்ளைகளுக்காக பல சுகபோகங்களையும் தியாகம் செஞ்சு அவங்கள ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்க வளர்ந்த பிறகு உங்க ஆலோசனையெல்லாம் கேட்காம தங்களோட எதிர்காலம், கல்வி, வேலை அல்லது வாழ்க்கை துணை குறித்த முடிவுகளை தன்னிச்சையா இருக்கும்போது தான் உங்கள் மனமலம் உடைந்து போயிருந்திருக்கும். அவங்களுடைய சில பிடிவாதமான முடிவுகளும் உங்க குடும்ப கௌரவத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலேயே அமைந்திருந்திருக்கும். பெற்றோரின் ஆலோசனை ஏற்காதால வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இளமை பருவத்துல கும்பம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அந்த தனித்துவமான சிந்தனையும், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அதீத தன்னம்பிக்கையும் சில நேரங்கள்ல பெற்றோரின் முதிர்ந்த ஆலோசனைகளை அலட்சியப்படுத்த வைத்திருந்திருக்கும். அனுபவத்தின் வாயிலாக பெற்றோர் சொன்ன சில எச்சரிக்கைகளை இவங்க இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கிறாங்க என்று நீங்கள் அன்று கடந்து போயிருக்கலாம். ஆனா காலம் கடந்து நீங்கள் எடுத்த சில தவறான முடிவுகளால தொழில் ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ பெரும் நஷ்டத்தை சந்தித்த போதுதான் அன்று பெற்றோர் சொன்னதை கேட்டிருக்கலாமே என்ற குற்ற உணர்ச்சி உங்களை வாட்டி எடுத்திருந்திருக்கும். அந்த தவற உணரும் போது காலமும் சூழலும் கடந்திருந்திருக்கும். அந்த பாதிப்புகளின் மதுக்களை இன்று வரை நீங்கள் சுமந்து கொண்டிருப்பதோடு பெற்றோரின் தீர்க்க தரிசனத்தை நினைத்து உள்ளுக்குள்ள மௌனமா அழுது கொண்டிருக்க நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். அதாவது உங்களோட சில நேரங்கள்ல பெற்றோரின் முதிர்ந்த ஆலோசனைகளை அலட்சியப்படுத்த வைத்திருந்திருப்பீங்க நீங்க. ஏன்னா என்னால எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையால. ஆனா அவங்க அனுபவத்தின் வாயிலா பெற்றோர் சொன்ன சில எச்சரிக்கைகளை நீங்க அவங்க இன்னும் பழைய காலத்தே இருக்கிறாங்க என்று நீங்கள் அன்று கடந்து போயிருக்கலாம். ஆனா காலம் கடந்து நீங்கள் எடுத்த சில தவறான முடிவுகளால தொழில் ரீதியாகவும் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ பெரும் நஷ்டத்தை சந்தித்த போதுதான் அன்று பெற்றோர் சொன்னதை கேட்டிருக்கலாமே என்ற குற்ற உணர்ச்சி உங்களை வாட்டி எடுத்திருந்திருக்கும். நண்பர்களின் மறைமுக பொறாமை காரணமாகவே ரொம்ப துன்பத்தில் ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்களுக்கு. தோழாமைக்கு இலக்கணமாகும் ராசி கும்பம் ராசி. 11ஆம் இடமான லாபஸ்தானம் மற்றும் நட்பு ஸ்தானத்தின் அதிபதி குரு என்பதால உங்களுக்கு பரந்த நண்பர்கள் வட்டம் இருக்கும். நண்பர்களுக்காக உயிரையும் கொடுக்கும் குணம் கொண்டவங்க தான் நீங்க. ஆனா உங்களின் வளர்ச்சி, உங்களின் புத்திசாலித்தனம், சமூகத்துல உங்களுக்கு இருக்கும் நல்ல பேர் ஆகியவற்றை கண்டு உங்களோடு இருக்கும் நண்பர்களே உள்ளுக்குள்ள பொறாமைப்படுவாங்க என்பதை நீங்கள் தாமதமாக தான் உணர்ந்திருந்திருப்பீங்க. முகத்திற்கு நேராக புகழ்ந்து பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால உங்களை பற்றி அவதூறு பரப்புவது, உங்களின் தொழில் ரகசியங்களை வெளியில சொல்வது போன்ற துரோகங்களை உங்களின் நெருங்கிய நண்பர்களை செஞ்சிருந்திருப்பாங்க. நமக்கு தீங்கு செய்வதன் எதிரி அல்ல, நம்மோடு அமர்ந்து சாப்பிட்ட நண்பன் தான் என்ற கசப்பான உண்மையே உங்களின் நம்பிக்கைக்குரிய தோழன் ஒருவன் உங்களை ஏமாற்றிய போதுதான் நீங்கள் முழுமையா புரிந்து கொண்டிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு பரந்த நண்பர்கள் மட்டும் இருந்திருந்திருக்கும். ஆனா அந்த நண்பருக்குள்ளேயே உயிரை கொடுக்கும் குணம் கொண்டவங்க தான் நீங்க. ஆனா உங்களோட வளர்ச்சியும் உங்களோட புத்திசாலித்தனமும் சமூகத்துல உங்களுக்கு நல்ல பேரு ஆகியவற்றை கண்டுதான் உங்களோட இருக்க நண்பர்களே உள்ளுக்குள்ள பொறாமைப்படுவாங்க. நீங்க முகத்திற்கு நேரா உங்கள்கிட்ட புகழ்ந்து பேசிட்டு முதுகுக்கு பின்னால உங்களை பார்த்து அவதூறா பரப்புவது, உங்கள் தொழில் ரகசியங்களை வெளியில சொல்வது போன்ற துரோகங்களை உங்களுடைய நண்பர்களே செஞ்சிருந்திருப்பாங்க உங்களுக்கு. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்கும். நீ வரப்போகும் காலத்துல உங்க குடும்பஸ்தானத்துல குரு மற்றும் சுக்கிரனின் சுப பார்வைகள் பதிவதால குடும்பத்துல கடந்த காலங்கள்ல நிலவி வந்த சலசலப்புகளும் மனஸ்தாபங்களும் முற்றிலுமா மறைந்து நிம்மதி தவழப் போகின்றது. குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர புரிதலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுப காரியங்களான திருமணம், வளைகாப்பு அல்லது காதுகுத்து போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்துல கோலாகலமா அரங்கேறப் போகுது. உறவினர்களுடைய வருகையும் அவர்களுடனான சுமூகமான உறவும் உங்களுக்குள்ள ஒரு புதிய உற்சாகத்தை தரப்போகின்றது. குடும்பத்துல உள்ள பெரியவங்களின் உடல்நிலை சீராகி அவங்களுடைய ஆசைகளும் ஆலோசனைகளும் உங்களுக்கு பெரும் பலமாவே அமையப் போகுது. உங்களை புரிந்து கொள்ளாம விலகி சென்ற சொந்தங்கள் மீண்டும் உங்களை நோக்கி வருவாங்க. ஒட்டு மொத்தத்துல உங்கள் இல்லம் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நந்தவனமாகவே மாறப்போகின்றது உங்களுக்கு. அது உங்க குடும்ப ஸ்தானத்துல நிறைய மனக்கசப்புகள் எல்லாம் நிறைந்து வந்திருக்கும். ஆனா இப்போது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து பரஸ்பர புரிதலும் விட்டு கொடுக்குற மனப்பான்மையுமே அதிகரிக்க போகுது. நீண்ட நாட்களா தடைப்பட்டு வந்த சுப காரியங்களான திருமணம், வளைகாப்பு அல்லது காதுகுத்து போன்ற மங்களகர நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்துல கோலாகலமா அரங்கேற போகுது. உறவினர்களோட வருகையும் அவர்களுடான சுமூகமான உறவும் உங்களுக்குள்ள ஒரு புதிய உற்சாகத்தை தரப்போகின்றது. கணவன் மனைவி நட்பு போன்ற உறவு உருவாகப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. களத்திர ஸ்தானம் எனப்படும் 7ஆம் வீடு பலம் பெறுவதால தம்பதியருக்குள்ள இதுவரை இருந்து வந்த ஈகோ மற்றும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. கணவன் மனைவி என்ற அதிகார எல்லையை கடந்து ஒருவருக்கொருவர் சிறந்த நண்பர்களைப் போல பழக தொடங்குவீங்க. உங்கள் துணையிடம் எதையும் மறைக்காம வெளிப்படையாக பேசும் சூழல் உருவாக போகுது. வாழ்க்கையின் கடினமான தருணங்கள்ல ஒருவருக்கொருவர் தோள் கொடுத்து ஆறுதலாகவும் வழிகாட்டிகளாகவும் விளங்குவீங்க. உங்கள் துணையின் மூலமா சில புதிய தொழில் யோசனைகளோ அல்லது நிதி உதவிகளோ கூட கிடைக்கப் பெறலாம். இருவருமே இணைந்து எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே குடும்ப முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இந்த நட்பு ரீதியான உறவு முறை உங்க திருமண வாழ்க்கையில இருந்த சலிப்பை நீக்கி என்றும் அழியாத பரஸ்பர அன்பையும் ஆழமான புரிதலையும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் உங்களுக்கு நிரந்தரமாக்கப் போகிறது. அது கணவன் மனைவி என்றாலே அதிகார எல்லையை கடந்து ஒருவருக்கொருவர் சிறந்த நண்பர்கள் போல பழக தொடங்க போறீங்க. இனிமேல் வரப்போகும் நாட்கள்ல உங்க வாழ்க்கையில உங்க துணையிடம் எதையும் மறைக்காம வெளிப்படையா பேசுற சூழல் உருவாக போகுது உங்களுக்கு. வாழ்க்கையில கடினமான தருணங்கள்ல ஒருவருக்கொருவர் தோள் கொடுத்து ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குவீங்க. குழந்தைகளுடைய அன்பு அதிகரிக்கும். புத்திர ஸ்தானத்தில் ஏற்படும் சுப கிரகங்களோட சேர்க்கை உங்க பிள்ளைகளாக உங்களுக்கு அளவற்ற பெருமையும் மகிழ்ச்சியும் தேடித்தரப்போகிறது. இதுவரை உங்களோட கருத்து வேறுபாடு கொண்டிருந்த பிள்ளைகள் இனி உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்கள் அன்போடும் அக்கறையோடும் அரவணைப்பாங்க. அவங்களுடைய கல்வி மற்றும் விளையாட்டுத் துறைகள்ல அவங்க பெரும் சாதனைகளை படைச்சு சமூகத்துல உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்த போறாங்க. வேலை தேடி கொண்டிருந்த உங்க பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை அமைந்து அவங்க சொந்த காலில் நிற்க தொடங்குவாங்க. உங்களுக்கு பெரும் நிம்மதியை தரும். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைங்களுக்கு நீங்க நினைத்தபடி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூட போகுது. குழந்தைகளோட அதிக நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகளும் அவங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியான சுற்றுலாக்கள் சென்று வரும் சூழலும் உங்களுக்கு அமைந்து குடும்ப பிணைப்பு மேலும் அமைய போகிறது. அதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு கொண்டிருந்த பிள்ளைகளும் இனி உங்க சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களை அரவணைப்பாங்க. அவங்களோட கல்வி மற்றும் விளையாட்டுத் துறைகள்ல அவங்க பெரும் சாதனைகளை படைச்சு சமூகத்துல உங்களோட மதிப்பையும் மரியாதையும் உயர்த்த போறாங்க. இவை அனைத்தும் நீ வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களை புரிந்து கொள்ளாம விலகி சென்ற சொந்தங்கள் மீண்டும் உங்களை நோக்கி வருவாங்க. ஒட்டு மொத்தத்துல உங்கள் இல்லம் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நந்தவனமாகவே மாறப்போகின்றது உங்களுக்கு. அது உங்க குடும்ப ஸ்தானத்துல நிறைய மனக்கசப்புகள் எல்லாம் நிறைந்து வந்திருக்கும். ஆனா இப்போது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து பரஸ்பர புரிதலும் விட்டு கொடுக்குற மனப்பான்மையுமே அதிகரிக்க போகுது. நீண்ட நாட்களா தடைப்பட்டு வந்த சுப காரியங்களான திருமணம், வளைகாப்பு அல்லது காதுகுத்து போன்ற மங்களகர நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்துல கோலாகலமா அரங்கேற போகுது. உறவினர்களோட வருகையும் அவர்களுடான சுமூகமான உறவும் உங்களுக்குள்ள ஒரு புதிய உற்சாகத்தை தரப்போகின்றது. கணவன் மனைவி நட்பு போன்ற உறவு உருவாகப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில.
களத்திரஸ்தானம் எனப்படும் 7ஆம் வீடு பலம் பெறுவதால தம்பதியருக்குள்ள இதுவரை இருந்து வந்த ஈகோ மற்றும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. கணவன் மனைவி என்ற அதிகார எல்லையை கடந்து ஒருவருக்கொருவர் சிறந்த நண்பர்களைப் போல பழகத் தொடங்குவீங்க. உங்கள் துணையிடம் எதையும் மறைக்காம வெளிப்படையாக பேசும் சூழல் உருவாக போகுது. வாழ்க்கையின் கடினமான தருணங்கள்ல ஒருவருக்கொருவர் தோள் கொடுத்து ஆறுதலாகவும் வழிகாட்டிகளாகவும் விளங்குவீங்க. உங்கள் துணையின் மூலமா சில புதிய தொழில் யோசனைகளோ அல்லது நிதி உதவிகளோ கூட கிடைக்கப் பெறலாம். இருவருமே இணைந்து எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே குடும்ப முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இந்த நட்பு ரீதியான உறவு முறை உங்க திருமண வாழ்க்கையில இருந்த சலிப்பை நீக்கி என்றும் அழியாத பரஸ்பர அன்பையும் ஆழமான புரிதலையும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் உங்களுக்கு நிரந்தரமாக்கப் போகிறது. அது கணவன் மனைவி என்றாலே அதிகார எல்லையை கடந்து ஒருவருக்கொருவர் சிறந்த நண்பர்கள் போல பழக தொடங்க போறீங்க. இனிமேல் வரப்போகும் நாட்கள்ல உங்க வாழ்க்கையில உங்க துணையிடம் எதையும் மறைக்காம வெளிப்படையா பேசுற சூழல் உருவாக போகுது. உங்களுக்கு வாழ்க்கையில கடினமான தருணங்கள்ல ஒருவருக்கொருவர் தோள் கொடுத்து ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குவீங்க. குழந்தைகளுடைய அன்பு அதிகரிக்கும். புத்திர ஸ்தானத்தில் ஏற்படும் சுப கிரகங்களோட சேர்க்கை உங்க பிள்ளைகளாக உங்களுக்கு அளவற்ற பெருமையும் மகிழ்ச்சியும் தேடித்தரப்போகிறது. இதுவரை உங்களோட கருத்து வேறுபாடு கொண்டிருந்த பிள்ளைகள் இனி உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்கள் அன்போடும் அக்கறையோடும் அரவணைப்பாங்க. அவங்களுடைய கல்வி மற்றும் விளையாட்டுத் துறைகள்ல அவங்க பெரும் சாதனைகளை படைச்சு சமூகத்துல உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்த போறாங்க. வேலை தேடிக்கொண்டிருந்த உங்க பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை அமைந்து அவங்க சொந்த கால்ல நிற்க தொடங்குவாங்க. உங்களுக்கு பெரும் நிம்மதியை தரும். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைங்களுக்கு நீங்க